சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாகி ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமாண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் உண்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாம்சமான யாவனேன் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுவேனே நன்றி ஒத்துக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டே. அல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாது அட்சயமான காரியம் ஒன்று உண்டோன் என்று சொல்லிக்கிறாள். தப்பனே மால் கூடாத காரியம் வந்து அப்போ ஒன்றும் இல்லைப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டே. சேர்ப்பதாக தனித்தனியாக ஆசைத்திருந்தார்மையா ஸ்தோத்திரம் ஆண்டே. ஒவ்வொருவரையும் வலிமையா எடுத்து பயன்படுத்த முடியாது இருக்கிறதா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுவரை நடத்த தேவன் இன்னும் தொடர்ந்து வழியாட்டு ஆசீர்வாண்டி ஸ்தோத்திரம் ஆண்டே. செய்தி போய் ஆசைக்கு என்ன கேட்டால் ஸ்தோத்திரம். மரத்தின் ஒத்தாசையை அனுப்ப என்மை கேட்டால் ஸ்தோத்திரம். பருவத்தின் அன்பினால் அனுப்ப என்மை கேட்டால் ஸ்தோத்திரம். பருவத்தின் தூதுகளை என்மை தரவேன்மை கேட்டால் ஸ்தோத்திரம் ஆண்டே. ஆத்மீகத்தில் ஆண்டு ஸ்தோத்திரம் கொடுப்பை நினைத்து உண்டே போய் ஆவியிலே மகிழ்ந்து கழி கொடுத்ததுக்காக நீர் சிரிச்சனப்பா ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிகொடு. கர்த்தர் பெரியாற்றி சிவான் செய்தி எழுதப்பட்ட ஆட்டமே அவன் பெரிய அறிஞர் எதிர்பார்க்கிறோம். பெரிய அறிஞர் நாமத்தை பயன்படுத்த ஆசைய மாட்டேன். ஏசு கிறிஸ்துவின் பலபல நாமத்தில் தாழ்மை எடுக்கிறால் இதுக்காகவே. ஆமேன், ஆமேன். சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இப்போ நம்ம இருக்க ஜஸ்டின் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் இந்த நேரத்திலே அவருடைய சமூகத்திலே அந்த ஊழியத்திலே பங்கெடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி எனக்கு தருணத்தை தந்த பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியங்கள் சார்பாக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை செம்மையுமாய் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவானவர்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார்,
இம்மட்டும் கர்த்தர் நம்மளை தாங்கினார், ஏந்தினார். இம்மட்டும் அவருடைய கிருபையினால நம்மளை சுமந்து, அவருடைய தயவினால நம்மளை பாதுகாத்து, கண்மணி போல பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் தாமே எனக்கு பேசும்படி கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 அதிகாரம் 37 வசனத்துல நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் பொதுவாகவே அடக்க ஆராதனையில பேசுவார்கள், அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் விளங்கி கொண்டது, கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்தினது, அவரை நோக்கினாலே போதும், அவரை பார்த்தாலே போதும். யாரெல்லாம் அவரை நோக்குறாங்களோ, யாரெல்லாம் அவரை பார்க்கிறாங்களோ, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமா இருக்கும் என்று கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு உணர்த்தினார். முடிவு என்பது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு வேலைகளிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எதிர்மாறாகவே இருந்தாலும் கர்த்தரை சமாதானமாய் அதை முடிவு பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியிலே சமாதானம் என்ற தலைப்பிலே சமாதானத்தை தருகிறவர், சமாதானமாய் இருக்க செய்கிறவர் என்ற தலைப்பிலே இந்த வார்த்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான் சமாதானத்தை தர முடியும். உலகத்துல எங்க போனாலும், எந்த கோடியில போய் தேடினாலும் இயேசு மட்டும்தான் சமாதான காரணர். அவர் சமாதானத்துக்காகவே பூமிக்கு வந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதற்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அந்த கேடு அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாமே நாம் சமாதானமாய் ஜீவிப்பதற்கு, இளைப்பாறுதலாய் ஜீவிப்பதற்கு கர்த்தர் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை நதி போல ஓட செய்கிற கர்த்தர், வற்றாத நீரூற்றாய் இருப்பாய் என்று கர்த்தர் நம்மளை வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவா என்று வாக்கு பண்ணின தேவன் சொல்லுகிறார். அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. நம்முடைய கர்த்தர் தான் உத்தமர். நம்முடைய கர்த்தர் தான் செம்மையான வழியில நம்மளை நடத்தி செல்கிற ஒரு தெய்வம். நேர்பாதையில நம்மளை நடத்துகிற தேவன். இளையசரை கர்த்தர் நேரான பாதையில நடத்தினார் என்று அவர் சொல்வதை நாம் கேட்கிறோம். ராஜ பாதையில நம்மளை நடத்துகிற கர்த்தர், அவர் ராஜ பாதையில கர்த்தர் நடந்து சென்று தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்து பிதாவுடைய சிங்காசனத்திலே வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறது போல நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே சமாதானத்தை தேடி அங்கெங்கும் அநேக ஜனங்கள் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அநேக இடத்துக்கு போகிறாங்க, அநேக செலவு பண்றாங்க, அநேக பாத யாத்திரைகள், அநேக கிரயங்கள் செலுத்துகிறார்கள். ஆனா பார்க்க வேண்டிய கர்த்தரை பார்க்காமல், நோக்க வேண்டிய தெய்வத்தை நோக்காமல் அதை விட்டு எங்கெல்லாமோ போனாலும் அதுல வேதனையும் சஞ்சலமா தான் அநேகரை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம், சமாதானம் நமக்கு எது இருக்கோ இல்லையோ, ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்துல தெரியப்படுத்தினா போதும், உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று நான் வாசிக்கிறோம். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். இன்றைய காலங்களில அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில கூடணும். அவரை பார்க்கிற ஒரு அனுபவம் இன்றைய நாளில் அதிகமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சமாதானத்தை கெடுத்து போட, சமாதானத்தில நிர்மூலமாக்க, தகர்த்து போட சத்துரு பல ரீதியில அவன் போராடுகிறான், பல ரீதியில அவன் பிரயாசப்படுகிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறான். அதில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடி சமாதானத்தின் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கூடவே இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். பவுலுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. அவனை கொல்வதற்கு 40 பேர் எருசலேம்ல காத்து கொண்டிருந்தாங்க.
அந்த கிரேட்டா தீவிற்கு போகும் பொழுது அந்த ஈரோ கிளியோன் என்ற புயல் வந்தது. ஆனாலும் பல பிரச்சனைகள் வந்தது. ஆனா முடிவுல அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பம் பயங்கரமா இருந்தாலும் இடையில பல பிரச்சனை. யோபனோட வாழ்க்கையில ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு மகிமை, நல்ல ஒரு செழிப்பு தான். ஆனா இடையில எல்லாமே தகர்ந்து போன ஒரு நிலவரம், ஒரு கஷ்டமான நிலவரம், வேதனையான நிலவரம், சரீரமே அழுகி போகிற ஒரு நிலவரம் தான். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை நோக்கி அறிக்கை பண்ணினான், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவர் அறிக்கை பண்ணினான். சிநேகிதருக்காக அவன் ஜெபித்தான். பல பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான். நோக்கி பார்க்கிற அந்த தெய்வத்தை அவன் பார்த்தான், பார்க்க வேண்டிய கர்த்தரை பார்த்தான். முடிவில் அவன் இரட்டத்தனையான அவர் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனை தேடி சன்மானங்களை கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவரோட பிள்ளைகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் தேசத்துல இல்ல. அவன் கிழக்கத்திய புத்திரர்கள் மிக பெரியவன் தான். ஆனா வாழ்க்கையில கர்த்தரை அவன் விடல. அவனை நோக்கி கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் முடிவில் அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறிட்டு என்று வாசிக்கிறோம். இந்த காலையில வேதத்துல ஒரு வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறவனுடைய தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தான் தீரும். அவனுடைய நியாயம் கர்த்தராலே தான் தீரும் என்று வாசிக்கிறோம். ஆளுகை செய்கிறவனோட முக தரிசனத்தை அநேகர் தேடலாம், ஆனால் அவனுடைய காரியம் கர்த்தரால் மாத்திரம் தீரும் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த வசனம் அப்படிதான் எழுதியிருக்கு, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு காரியத்துல நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கோம். ஆனா அந்த காரியத்துல ஒரு முடிவு, ஒரு சமாதானமா இருக்கும். ஒரு திருமணம் வாழ்வா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, பணி செய்கிற இடத்துல பல ரீதியான பொறுப்புகளா இருந்தாலும் சரி, ஊழியங்களா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலையும் அதனுடைய முடிவு கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான் சமாதானத்தை தர முடியும். எவீர் என்பவர் ஜெப ஆலய தலைவன் தான், நல்ல ஒரு போஸ்டிங்ல உள்ள ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுடைய மகள் மரண அவஸ்தையா இருந்தான். ஆனா கர்த்தரை நோக்கி அவன் தேடி போனான். அந்த நேரத்துல ஒரு துர்செய்தி வந்தது, பிள்ளை மறுத்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனாலும் கர்த்தர் அவன் விடல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் விடல. கர்த்தரா இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கர்த்தர் சொன்னதை அவன் நம்பினான். பாருங்க, மரித்த அந்த பெண்ணை கர்த்தரா இயேசு தலித்தாகுமே என்று சொல்லி அவர் ஜீவனோட எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிக்கிற தெய்வம், நம்மளை காக்கிற ஒரு தெய்வம், நம்மளை சுமக்கிற ஒரு தெய்வம், சமாதானத்தை தருவதற்காகவே இந்த பூமி உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருகிற தேவன் நமக்குள்ள ஜீவிக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் நம்மளை திக்கற்றவர்களாய் விடாத ஒரு தெய்வமா இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேணும். நீ உத்தமனை நோக்கிரு, செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்முடைய முடிவும் சமாதானமா இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணணும், சமாதானத்தை உண்டு பண்ணணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஒரு ஆசீர்வதிக்கிற தெய்வமா ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து நம்மளை சமாதானமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்கிற தேவனா இருக்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளும் வேதனை, கண்ணீர், சஞ்சலம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்தத்தின் வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், குடும்பத்தில நிறைவேறட்டும், ஊழியத்தில நிறைவேறட்டும். அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக நின்றார்கள், விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். வாளால் அறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள், தத்த விடுதலை பெற சம்மதியாமல் அந்த வேதனையிலே கர்த்தருக்காக நின்றார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். எபிரேய புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்காக நிற்கவும், கர்த்தரை நோக்கி பார்க்கவும், கர்த்தரை பார்க்கவும்,
அவர்கள் அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அந்த தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிட அவன் போன பொழுது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அந்த பலி செலுத்துகிற நேரத்துல அவர் உடனே பின்னால அந்த முள்களில சிக்கி கொண்டிருக்கிற அந்த ஆட்டு கடாவை கண்டான் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தாள் என்று வாசிக்கிறோம். ஆகார் உடனே அந்த இடத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை பார்த்தாள், சத்தமிட்டு அழுதாள். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். இப்படி அநேகம் சொல்லிட்டே போலாம். அன்னாள் துக்கத்தை பார்க்கல, வேதனை பார்க்கல, அலட்சியம் பண்றதை பார்க்கல, அற்பமா என்றதை பார்க்கல. தேவனுடைய சமூகத்தை மாறாக தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தாள். கர்த்தர் ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாமுவேலை கொடுத்து உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். உண்மையாக ஜெபத்துல கர்த்தரை பார்ப்போம், தேவ சமூகத்தில கர்த்தரை பார்ப்போம். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லம் இருக்கிறது. வசனமே முக்கியம் என்று வாசிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனமே முக்கியம். கர்த்தருடைய வசனம் தான் பெருசு. கர்த்தருடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார், வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து வாசித்து அந்த வசனத்துல பலன் கொள்ளுவோம், கிருபையில பலன் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கடைசி நாட்களில எல்லா சபைகளும் எல்லா சபை விசுவாசிகளும் அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை பார்க்கிற ஒரு அனுபவம் காணப்படும் பொழுது உண்மையாகவே அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். உண்மையாகவே அந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் கொடுத்தார். அவன் செய்ததை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார் என்று வாசிக்கிறோம். தானியேலுக்கு பத்திரத்துல பத்திரத்துல கையெழுத்திட்ட போதிலும் கூட தான் முன் செய்து வந்தபடியே கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான், ஜெபித்தான், அவர் சமூகத்திலே கடந்தான். தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார். அவனுக்கு எதிராய் நின்ற குடும்பங்கள் சிங்க குபியிலே போடப்பட்டது. ஆனால் தானியேல் உயர்த்தப்பட்ட அந்த காலைவெளியில தானியேலை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு யோசேப்பை போல கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சாத்ராக் மேசாக்கை போல நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய முடிவு சமாதானமாய் மாற கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை தேடுகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இந்த காலவேளையில தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதிசயங்களை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் நம்மளை வாஞ்சிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கோ என்று ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். நித்திய வழியிலே நம்மளை நடத்த அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலிருந்தும் நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகை என்பது பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஆனால் இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முடியவன் மரத்தில் ஏறின பொழுது கர்த்தர் அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் வந்து வாசிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ரட்சிப்பை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய், சமாதானத்தை தருகிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கானானிய ஸ்திரீ கர்த்தரை நோக்கி பின்னாலே போய் கொண்டிருந்தார். 3 விதமான ஒரு அதிருப்தியான காரியம் காணப்பட்டது. பின்னாலே போய் கொண்டிருக்கிறா, எந்த மருவத்தரும் இல்ல.
சீசர்கள் சொல்றாங்க ஏதாவது சொல்லி அனுப்பி விடுன்னு சொல்லி. நான் 2வது சொல்லுகிறார், நான் கானானியத்துக்கு வரல, இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேன்னு சொல்றார். வேதனை தான், ஆனாலும் விடல. 3வதாக சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு. அவர் சொல்றார், நாய்க்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மேஜையில இருந்து விழும் துணிக்கையை நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அந்த 3 கட்டத்திலையும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார். அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று வாசிக்கிறோம். உடனே சுகம் உண்டானது. இந்த காலவெளியில சூழ்நிலைகள் விகற்பமா இருக்கலாம், அது எதிரா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓட, விசுவாசத்துல ஓட, அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. பவுலை போல நல்ல போராட்டம் தான், வேதனை தான், ஈரோ கிளியன் வரலாம், 40 பேர் கொலை பண்ண நின்றாலும் அவனுடைய முடிவு ஜெயமாய் மாறிட்டு, மோசே நல்ல ஜெயத்தோட தான் ஆரம்பிச்சான். ஜனங்கள் நெருக்கினார்கள் பாருங்க, கானானுக்கு போக முடியல. இடையிலே அவனுடைய காரியம் நின்றது என்று வாசிக்கிறோம். இந்த காலவேளையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நமக்கு உத்தமராக இயேசுவை நோக்கி பார்க்கவும், நம்முடைய செம்மையானவனாகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் நோக்கவும் பார்க்கவும் கர்த்தர் இந்த கால்வழியில உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்று, புதிய கிருபைகளை பெற்று ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம்.